வணக்கம். வெல்கம் டு IBACIO 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரீஸ்ல இது பார்ட் 7. 20th February 2021 ஷிஃப்ட் 2ல 20 கொஸ்டின் ரீசனிங் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, வித்தின் டைம் லிமிட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, 2023க்கு இதே பேட்டர்ல வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி நான் அப்ரோச் பண்றது அண்ட் ஹவு டு டேக்கிள் தட் கொஸ்டின்ஸ் அதான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1, முதல் கொஸ்டினே சிலாஜிசம்ஸ். ட்ரை பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆல் பெட்ரோல் ஆர் டீசல்ஸ். ஓகே, ஆல் பெட்ரோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசலா இருக்கு. இது பெட்ரோல், இது வந்து என்ன டீசல். நோ டீசல் இஸ் கெரோசின். அதாவது நோ டீசல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா கெரோசினா. அடுத்து ஆல் ஃபியூல் ஆர் கெரோசின். அப்போ ஃபியூல் வந்து என்னன்னா உள்ள இருக்கு, சரியா? இப்ப அதை வச்சு கன்க்ளூஷன்ஸ் பார்க்கும்போது சம் ஃபியூல் வந்து என்னன்னா பெட்ரோல் பார்ப்போமா. அதாவது வந்து என்ன ஃபியூல் இங்க இருக்கு, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கு. அதாவது பெட்ரோல் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தா டீசலுக்குள்ள இருக்கு. கெரோசின்குள்ள வந்து என்னன்னா ஃபியூல் இருக்கு. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது ரெண்டு, அதாவது டீசலும் கெரோசினும் வந்து சம்பந்தம் இல்லாத போது இது மட்டும் எப்படி சம்பந்தமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் வந்து என்னன்னா இன்கரெக்ட். நோ கெரோசின் இஸ் பெட்ரோல். அதாவது இங்க இருக்கிற கெரோசின்ஸ் வந்து என்னன்னா பெட்ரோல் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. நோ கெரோசின் வந்து என்னன்னா பெட்ரோல். அது கரெக்ட் தானே? ஏன்னா நோ கெரோசின் வந்து டீசல் சொல்லும் போது டீசலுக்குள்ள தான் பெட்ரோல் இருக்குதுன்னா நோ கெரோசின் வந்து என்ன டீசல், அதுவும் ரைட் வந்து. ஓகேவா? மூணாவது கன்க்ளூஷன்ஸ் நோ பெட்ரோல் இஸ் ஃபியூல். அதாவது பெட்ரோல் வந்து என்னன்னா இங்க இருக்கு, ஃபியூல் வந்து என்ன உள்ள இருக்கு. ரெண்டுமே வந்து சம்பந்தம் கிடையாது தானே. அதனால இதுவுமே வந்து என்ன கரெக்ட். சம் கெரோசின் ஆர் பெட்ரோல் சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கெரோசின் டீசலுமே சம்பந்தம் இல்லாத போது சம் கெரோசின் வந்து என்னன்னா எப்படி வந்து என்னன்னா பெட்ரோல் இருக்கும். அதனால ஃபோர்த் வந்து என்னன்னா இன்கரெக்ட். இப்போ நம்மளுக்கு கிடைச்சது வந்து கன்க்ளூஷன்ல 2, 3 மட்டும் தான் வந்து என்ன கரெக்ட். அதனால ஸ்டேட்மெண்ட் 3 வந்து என்னன்னா ரைட். கொஸ்டின் நம்பர் 2 பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சரி, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஹவு வந்து என்னன்னா n இஸ் ரிலேட்டட் டு s ன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல g வந்து என்னன்னா டிவிஷன் n சொல்லியிருக்காங்க. டிவிஷனுக்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா g வந்து என்னன்னா சன். ஓகே, g வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-க்கா. ரைட், n-க்கு வந்து என்னன்னா சன்னா இருக்குங்க. அடுத்து கிராஸ் போட்டதுனால என்னன்னா இப்ப n வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் வந்து என்ன k. அப்ப n வந்து என்ன டாட்டர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ டிக்கு வந்துருமா. அடுத்து பிளஸ் வந்திருக்கு. பிளஸ்க்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ டி வந்து என்னன்னா ஒய்ஃப் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m. அப்ப டி வந்து என்னன்னா ஒய்ஃப் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எம்முக்கு வந்து என்ன, அப்ப எம் வந்து என்ன கண்டிப்பா மேலா தான் இருக்கும். அடுத்து மைனஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் வந்து என்ன எஸ். ஓகேவா? அப்ப எம் வந்து ஃபாதர் ஆஃப், இவர் ஃபாதர் யாருக்கு அப்படின்னு பார்த்தா எஸ். அப்ப எஸ் வந்து என்னன்னா இவங்க ரெண்டுக்கு பிறந்தவங்க தானே. எஸ் வந்து இங்க இருப்பாங்க. சரி, இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவுஸ் வந்து என்ன அப்படின்னா என் ரிலேட்டட் டு எஸ். அதாவது எஸ்க்கு வந்து என்ன என், எஸ்க்கு என்ன வந்து என்னன்னா என்ன வேணும்னு கேட்டேன். அப்ப எஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஜெண்டர் தெரியாது. ஆனா என்ன வந்து என்னன்னா 2 பேரும் சிபிலிங் மட்டும் தெரியும். சோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் சிஸ்டர்னு சொல்லிடலாம். பட் இப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கான்னு வச்சுக்கேன். இங்க என்ன இல்லாம இங்க எஸ் இருந்து இங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து என்னன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்க்கு வந்து ஜெண்டர் தெரியாது, மேலா ஃபீமேலா அப்படின்னு தெரியாது. பட் இவங்களுக்குள்ள வந்து என்னன்னா சிபிலிங்ஸ் மட்டும் வந்து என்னன்னா தெரியும். சரியா? அதனால ஆன்சர் வந்து சிஸ்டர். கொஸ்டின் நம்பர் 3. சோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான இது வந்து என்ன கரெக்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஹேண்ட் இருக்கு, ஃபிங்கர் இருக்கு, ரிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஹேண்ட் இருக்கும். ஸோ ஹேண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிங்கர் இருக்கும். ஃபிங்கருக்குள்ள நம்ம வந்து ரிங் போடலாம். ஸோ அந்த பேட்டர்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அதான் கேப் இருக்குல்ல, ஹெட் இருக்கு, ஹேர் இருக்கு. ஸோ கேப் நம்ம மேல இருக்கு, அப்புறம் ஹெட் இருக்கு, அப்புறம் ஹேர் இருக்குல்ல, இதை எடுக்கலாம்னு சொல்லணும். பட் ஏன் வராது அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எல்லாமே நம்மளோட பொருள் மாதிரி இருக்குல்ல, லைக் நம்மளோட ஓன் பார்ட்ஸ் மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து கேப் வந்து என்னன்னா ஒரு அவுட் சைட். ஸோ அதனால இது வராது. இப்ப அது இது வரும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கு, ஃபேஸ்ல நோஸ் இருக்கு, நோஸ்ல நோஸ் பின் இருக்கு. So இது வந்து என்னன்னா கரெக்டா வரும். அதனால ஃபோர்த் வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4. லாங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிசிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா கேண்டிடேட்டுக்கு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் வந்து என்னன்னா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் பிசிக்ஸ் அட்லீஸ்ட் வந்து என்னன்னா 60% மார்க். கிராஜுவேட் இன் பிசிக்ஸ் அட்லீஸ்ட் வந்து 65% மார்க்னும். உங்களுக்கான ஏஜ் 25ல இருந்து 35க்குள்ள இருக்கணும். அதுக்கான கட் ஆஃப் டேட்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 வருஷமாவது வந்து அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ ஃபாலோயிங் எக்ஸப்ஷன்ஸ் சில இது வந்து அப்ளை பண்றாங்க. If the candidate meet all other criteria, so all other criteria except 4 above, the candidate will be referred to வந்து என்ன principle. சரி, ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து என்ன, a candidate whose age is more than வந்து என்ன 35 years but less than 40 years இருந்தாலுமே வந்து he is referred to வந்து என்ன vice principal. இப்ப ரித்திகா வந்து என்ன தன் ஹர் மாஸ்டர் ஃப்ரம் XYZ யூனிவர்சிட்டி இன் பிசிக்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா? இவங்க கிராஜுவேட் வந்து என்னன்னா பிசிக்ஸ்ல இருக்கணும், அதே மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து she topped her batch with 80% mark. she did her BSc in physics from ABC. அப்ப என்னன்னா கிராஜுவேட்டும் முடிச்சிட்டாங்க, உங்களோட மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டாங்க.
சி இஸ் 39 இயர்ஸ் ஓல்ட். அப்ப 39 இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூஸ் ஏஜ் மோர் than 35 இயர்ஸ் பட் லெஸ் than 40 வந்து ரெஃபர் டு வைஸ் பிரின்சிபல் இருக்கு. சரி, அப்ப இவங்க வந்து என்னன்னா வைஸ் பிரின்சிபல் வந்து என்னன்னா ரெஃபர் பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு. சி இஸ் ஆல்சோ பின் டீச்சிங் எம்என்ஓ ஸ்கூல் ஃபார் லாஸ்ட் 7 இயர்ஸ். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்க ஆல்ரெடி 7 இயர்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா எந்த டிசிஷன்ஸ் வந்து என்ன எடுப்பாங்க, இவங்க வந்து கேண்டிடேட் ஷுட் பி ரெஃபர் டு வைஸ் பிரின்சிபல் தான் சில பேர் வந்து என்னன்னா நம்ம போடும்போது போட்டிருப்போம். ஆனா என்னன்னா ஏன் வந்து டேட்டா இன்னடிக்கு டு மேக் டிசிஷன்ஸ் நீங்க பாருங்களேன். சில கேண்டிடேட் மீட் ஆல் அதர் கிரிட்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதர் கிரிட்டீரியா அப்படின்னு என்னவே சொல்லல. அதனால நம்ம என்ன பண்ணா டேட்டா இன்னடிக்கு டு மேக் டிசிஷன்ஸ். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சிட்டிங் அரௌண்ட் த சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் த சென்டர். சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலரான வந்து என்னன்னா ஒரு டேபிள் போட்டுக்கலாம். சரி, இதுல 6 பேர் வந்து என்னன்னா உட்காந்துருக்காங்க. 1 2 3 4 5 6. ஸோ 6 பேர் இருக்காங்க. இப்ப பி வந்து என்ன சிட்டிங் செகண்ட் ரைட் ஆஃப் ஏ. அதாவது பி வந்து என்னன்னா சிட்டிங். ஓகே, பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். பி வந்து என்ன சிட்டிங் செகண்ட் வந்து ரைட் ஆஃப் ஏ. அப்ப ஏக்கு வந்து என்னன்னா ரைட். ஓகேவா, எல்லாரும் வந்து சென்டர் பார்த்து நோட்டுனால இதுதானே ரைட், இது வந்து லெஃப்ட் வரும். ஸோ இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஏக்கு ரைட்ல வந்து செகண்ட் ரைட்ல பி இருக்கான். அடுத்து டி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வந்து என்னன்னா இ. அதாவது ஈக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லெஃப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருப்பான். ஸோ இ வந்து சும்மா இங்க வைப்போமே. ஈக்கு செகண்ட் லெஃப்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் லெஃப்ட். ஓகேவா, ஸோ லெஃப்ட்ல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இருப்பாங்க. ரைட்டா, ஸோ இது வந்து என்னன்னா அலாம வச்சுங்க. இது சென்டர் நோக்கி இருக்கனால இது வந்து லெஃப்டா இருக்கும், இது வந்து ரைட்டா இருக்கும். அடுத்து டி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. டி வந்து இமிடியேட் நெய்பர் கிடையாது. ரைட், ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கா இமிடியேட் நெய்பர் கிடையாது. அப்போ போட்டது வந்து கரெக்ட் தான். ஸோ ஹூ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் வந்து என்னன்னா பி. அதாவது இமிடியேட் ரைட் வந்து என்னன்னா யார் இருப்பா. ஸோ பிக்கு வந்து என்னன்னா இமிடியேட் ரைட்னா இதுதான். ஸோ இதுதானே வந்து இமிடியேட் ரைட் சைடு. நீங்க அப்படியே பார்த்து திரும்பி பாருங்களேன். நம்ம கை வச்சு பார்த்தோம்னா இது வந்து என்னன்னா ரைட் சைடு வரும், இது வந்து என்னன்னா லெஃப்டா வரும். அப்ப ரைட் யார் இருக்கா, டி தான். இந்த இடத்துல என்ன வரும் நம்ம தேவையில்லை, யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சி வரலாம், இல்ல வந்து என்னன்னா எஃப் வரலாம். இங்கேயும் வந்து என்னன்னா சி வரலாம், அது எஃப் வரலாம். நம்ம கேட்டது வந்து என்னன்னா ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் ரைட் ஆஃப். பிக்கு இமிடியேட் ரைட்ல யாரு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் இருக்கும். ஸோ அதனால ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 6. மிரர் இமேஜ்ல வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மிரர் இமேஜ் அப்படியே போடுவோம்ல. இந்த இது என்னன்னா எப்படி வரும் அப்படின்னா இந்த சைடுல வருமா, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஸோ பாருங்களேன், ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்னே ஒன்று தான். அதில் டேரக்டா வந்து என்ன ஆன்சர் போட்டலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 7. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின்ல வந்து என்ன மிஸ்ஸிங் நம்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சரி, என்ன மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு பார்க்கலாமே. இப்ப 567க்கும் 598க்கும் டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 31 வருமா. ரைட். அடுத்து 598க்கும் 635க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும்னு பாருங்க. ஸோ இதுக்கு வந்து 37 வந்து என்ன டிஃபரன்ஸ் வருது. சரி, இதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து 719க்கு வந்து என்னன்னா ஸோ 766க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 வந்து என்ன டிஃபரன்ஸ் வருதுல. ஸோ என்ன ஆகுனா ஏதோ ஒரு நம்பர்ல வந்து என்ன கூடிக்கிட்டே போதா. ஸோ அதனால என்ன வரலாம்னா ஸோ இந்த இடத்துல ஏதாவது வந்து ஒரு நம்பர் 37க்கு அப்புறம் ஏதாவது ஒன்று கூட்டணும் அப்படின்னா 37க்கு மேலதான் இருக்கணும். சரியா, மேல இருந்துச்சா ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. அதுதான் வந்து என்ன நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க 635 இருக்கு, 636 வருமா, கண்டிப்பா ஒரு நம்பர்ல கூடுமா, அதனால இது வந்து இது வராது. ஸோ அடுத்து பாருங்க, 635 இருக்கு, 666 இருக்கு. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 31 தான் வருது. ஆல்ரெடி 37 ஆயிடுச்சு, எனக்கு 37க்கு மேலதான் வரும், அதனால இதுவும் வராது. அடுத்து 635க்கும் 664க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 29. எனக்கு ஆல்ரெடி வந்து கூட தான் வரும். ஸோ அதனால இது எதுவுமே வராது, 676 தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 676க்கும் இவர் 676க்கும் 635க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 இருக்கும். சோ அப்ப என்ன மீனா கூட தானே வருது, 31 37 அதுக்கப்புறம் 41 அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த சைடு வந்து 47. ஓரளவு வந்து என்னன்னா கூடவே வர்றதுனால இது வந்து என்ன எடுத்துக்கலாம், இது வந்து ஒன் வே. செகண்ட் வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வந்த நம்பர் எல்லாம் பாருங்களா, எல்லாமே பிரைம் நம்பர். 31 37 அதுக்கப்புறம் வர நம்பர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 47. இது எல்லாமே வந்து என்னன்னா பிரைம் நம்பரா இருக்கிறதுனால அது ஒரு பேட்டர்ன் ஃபோர். ஸோ அதனால ஆன்சர் வந்து என்னன்னா 41 ஆட் பண்ணி 676 வரும். சரியா, டூ வேல எந்த வே இருக்கோ அந்த வே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 8. இதுல எந்த இது வந்து ராங் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிறதான கொஸ்டின் தான். சரி, என்ன பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது 1250. ஸோ 1250 நான் என்ன பண்ணா வந்து என்னன்னா 500 வரும். ஸோ நல்லா பாருங்களேன், 1250 2.5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணணும்னு வச்சுக்கலாம், எனக்கு வந்து 500 வரும் இல்லையா. இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம், 500 வந்து என்னன்னா 2.5 நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு 1250 வரப்போகுது. இதுதான் வந்து மீனிங். சரி, இப்ப நான் இது எப்படி வந்து அடிப்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டேரக்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுவோம்ல. ஸோ 1250 2 ஜீரோ போட்டு 25 போட வேண்டியதான். ஸோ அடிச்சோம் அப்படின்னா ஒரு 25 25 என்ன வரும், 5 வருமா. ஸோ அவ்வளவுதான், 500 வந்து என்னன்னா டேரக்டா வந்துருச்சு. இப்ப அதே பேட்டர்ல வந்து என்னன்னா அடுத்து வந்து என்ன பார்க்க வேணும், அதாவது 500 2.5 நான் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ 2.5 நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்ப்போம், 5000 எழுதுவோம், 25 எழுதுவோம். ஸோ 25 அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 200 வருமா. ரைட், அதே பேட்டர்ல தான் வந்து என்ன அப்படின்னா 200 இருக்கு. 200 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5. அப்ப 2000 இன்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வரும்ல. ஸோ நான் டேரக்டா போட்டுட்டேன். ஸோ 25 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 20 2000 25 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வரும். ரைட், அடுத்து
80 இருக்கு. அதாவது 80/2.5 இருக்கும். இது நம்ம டைரக்டா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 800 வந்து என்ன 25 எடுத்துக்கலாம். ஸோ இதை அடிச்சா என்ன வரும்? 5ஆல் அடிக்கும்ல, 5 25 வரும். இது வந்து என்னன்னா 16 வந்து என்னன்னா 80 120. ஓரஞ்சு 5 எவ்வளவு வருது? 32 வரும். 32 5 தான் வந்து என்ன அப்படின்னா 120. ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ராங். இது வந்து ஒரிஜினல் வேல்யூ வந்து 32 இருக்கும். ஸோ இவ்வளவு கண்டுபிடிக்கணும். நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்குமே வந்து இந்த கொஸ்டின் தான் போட வேண்டியது இருக்கு. ஸ்டில் பண்ண வேண்டியது இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9. அரேஞ்ச் த கிவன் வேர்ட் இந்த சீக்வன்ஸ். ஓகே, டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து என்னன்னா நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஓ தான் இருக்கு. சரி, அதுல எந்த டவுட் இல்லை. அடுத்து ஏ இருக்கு. அதாவது ஏ இதுலயும் இருக்கு, மூணாவதுல இருக்கு. அப்ப வந்து என்னன்னா எய்தர் வந்து என்னன்னா 1 வரும், இல்லாட்ட 3 வரும். சரி, ஹோல்ட் பண்ணலாம். அடுத்த லெட்டர் பார்க்கலாம். இது ஏக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஏக்கு அப்புறம் எஃப் இருக்கு. எஃப் தானே ஃபர்ஸ்ட்ல வரும். அதனால என்ன பண்ணணும்னா டிசைட் பண்ணிடலாம். மூணாவது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். மூணாவது வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அது இருக்கட்டும். அடுத்த நம்பர் பார்க்கும்போது 3க்கு அப்புறம் என்ன வரும்? 1 தான் வரும். ஏன்னா இவனுக்கு அப்புறம் இவன் தானே இருக்கான். ஏன்னா ஏ வந்து என்ன சேமா இருக்குன்னா இவன் தான் வரும். ஸோ 3 1 தான் வந்து என்ன வரும். நம்மளால 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ண முடியும். இவனுக்குள்ளதான் வந்து நம்ம போட்டிங்க. ஸோ அடுத்து பார்ப்போமே. அடுத்து 2 சேமா தான் இருக்கு. அப்ப நம்ம என்னன்னா டேரக்டா என்ன இருந்தா அடுத்தது போயிடலாம்ல. ஸோ அதாவது என்ன அப்படின்னா 3 பார்த்தாச்சு, 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு. 2 பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா எந்த நம்பர் இருக்கு? 4 இருக்கு, இல்லாட்டா 5 இருக்கு. இவ ரெண்டுக்குள்ள வந்து என்ன போட்டி பாடுறாங்க? ஓ இருக்கு, பி இருக்கு, ஐ இருக்கு, இ இருக்கு. எது வரும்? கண்டிப்பா வந்து ஈ தானே ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா ஈ தானே வந்து முதல்ல இருக்கு. அதனால டேரக்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31254 அப்படின்னு போயிடலாம். சரியா? ஸோ டிக்ஷனரி நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வந்து என்ன டக்குன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 10. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாலோவிங் ஈக்குவேஷன்ல வந்து என்னன்னா செலக்ட் ரிலேட்டட் லெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது அதாவது இந்த இது ஒரு பேட்டர்ல போகுது. அதே மாதிரி இதுக்கு என்ன பேட்டர்ன் வரும்? ரேஷியோ இருக்கு, மறந்துடாதீங்க இந்த இடத்துல. சரி, அடுத்து ப்ரொபோஷன் இருக்கு. இப்ப கே இருக்கா? கேக்கு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வரேன். கே இருக்கு, ஜி இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா கே எங்க இருக்கு அப்படின்னு இங்க இருக்கு. ஜி எங்க இருக்கு? சோ ஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்னன்னா பின்னாடி இருக்கு. அதாவது 3 லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் இருக்கு. அடுத்து அதே பாட்டுல பாருங்க. பியூ இருக்கு. டீக்கு வந்து என்ன 3 லெட்டர் விட்டா எண்ணில் வரும். டைரக்டா நமக்கு வந்து ஆன்சர் வந்து. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கும் லாஸ்ட் ஒரு லெட்டர் செக் பண்ணிக்கலாம். இங்க என் இருக்கு, இங்க எம் இருக்கு. அதாவது இங்க என் இருக்கு, அதுக்கு முதல் லெட்டர் எம் இருக்கு. அப்போ எஸ் இருக்கு. எஸ்க்கு முதல் லெட்டர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப டைரக்டா வந்து ஆன்சர் வந்துச்சு. சரியா? சரி, ஏதாவது 2 லெட்டர் மட்டும் செக் பண்ணி எல்லா லெட்டரையும் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு டைம் வந்து என்ன போயிடும். அதுக்காக தான். கொஸ்டின் நம்பர் 11. ஸோ செலக்ட் த லெட்டர் ட்ரையர் ஃப்ரம் தி கிவன் ஆப்ஷன். அதாவது இது இந்த 3 ஒரு ஃப்ளோல வந்து போயிட்டு இருக்கும். அதே ஃப்ளோல எந்த இது வந்து என்னன்னா இந்த 4 ஆப்ஷன்ல போகுது அப்படின்னு கேட்கறாங்க. சரி, பாப்பாமே. ஹச் இருக்கு. அதே மாதிரி வந்து என்னன்னா இ இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. ஹச் இருக்கு, இ இருக்கு, பி இருக்கா? ஏதாவது ஆர்டர் போதான்னு பார்க்கலாம். ஸோ ஹச் இருக்கு இங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? இ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இருக்கு. ஸோ என்ன பாவம் 2 லெட்டர் விட்டு வந்து அடுத்து இதுல 2 லெட்டர் விட்டு வந்து பி வருது. அப்ப அதே பேட்டர்ல பார்ப்போமே. 4 ஆப்ஷன்ல ஏதாவது மாடல் பார்ப்போம். ஸோ கே இருக்கு, கியூ இருக்கு, எஸ் இருக்கு. அதாவது இங்க இருக்கா கே, கே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா நம்ம முன்னாடி தான் போகணும். லைக் பின்னாடி தான் வரணும். ஆனா என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கியூ வந்துருச்சு. அப்ப அது வராதுன்னு அர்த்தம். ஸோ அது பி இருக்கு, இங்க எல் இருக்கு. பி இருக்கு. ஓகே, ஆனா வந்து 3 லெட்டர் இருக்கு. நமக்கு 2 லெட்டர் தான் வரணும். அதனால இதுவும் வராது. அடுத்து டி இருக்கு, டபிள்யூ இருக்கு. ஸோ டி இருக்கு, டபிள்யூ. அதாவது இதுக்கு முன்னாடி தான் வரணும், இது பின்னாடி போகுது. சரி, அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்ப்பேன். இங்க ஓ இருக்கு, இங்க எல் இருக்கு. அதாவது இங்க ஓ இருக்கா? 2 லெட்டர் முன்னாடி தான் வந்து இங்க எல் இருக்கு. ஸோ அதனால பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. அதனால இதை எடுத்துக்கலாம். சரி, இதுல உங்களுக்கு இன்னும் ஸ்டில் டவுட்டா இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் இருக்குல்ல, அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கே ஹெச் பி இருக்கா? ஸோ கே எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. கே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஹச் இருக்கு, 2 லெட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன இ இருக்கு. ரைட். அதே பேட்டர்ல வந்து என்னன்னா ஆறு ஓ எல் இருக்கான்னு பார்ப்போமே. ஸோ ஆறு இருக்கு, 2 லெட்டர் ஓ இருக்கு, ஓ 2 லெட்டர் இருக்கு, எல் இருக்கு. அவ்வளவு டேரக்டா வந்து ஆன்சர். சரியா? Question number 12. So select the correct options to complete the வந்து following pattern. Question speaker கொடுத்துட்டு இதுல எது வந்து மேட்ச் ஆகும் பாருங்க. லைக் இங்க பாருங்க. இந்த இதுல இது இங்க இருக்கும்போது இது இங்க இருக்கா? அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? So இது இங்க இருக்குன்னா இந்த இடத்துல தானே வந்து என்ன இந்த பேட்டர்ன்ல இருக்கும். அவ்வளவு இந்த மாதிரி பேட்டர்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஒன்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா டேரக்டா போட்டு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, ஸ்லாஜஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்ல போடுமே. ஆல் ஷிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா போட். அதாவது எல்லா ஷிப்புமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா போட்னு சொல்றாங்க. ஓகே, போட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நோ க்ரூஸ் வந்து என்னன்னா ஷிப்ஸ். அதாவது என்னன்னா நோ க்ரூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிப் வந்து என்னன்னா இந்த இருக்கா? ஸோ இதுக்குள்ள வரும். ஸோ நோ க்ரூஸ் வந்து என்னன்னா ஷிப்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்மளுக்கான கன்க்ளூஷன்ஸ். சம் போர்ட்ஸ் வந்து என்னன்னா அதாவது சம் போர்ட்ஸ் வந்து க்ரூஸா டெஃபினட்டே கிடையாது. க்ரூஸுக்கும் ஷிப்புக்குமே தொடர்பு வரும்போது எப்படி வந்து போட் மட்டும் தொடர்பு இருக்கும். அதனால வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இன்கரெக்ட். ரெண்டாவது பாட்டம் ஆல் க்ரூஸ் ஆர் போட். ஆல் க்ரூஸ் வந்து என்னன்னா போட்டுன்னு சொல்லணும். அதுவுமே கிடையாது. இவனுக்குள்ள வந்து என்னன்னா சம்பந்தம் இல்லாத போது இவன் மட்டும் எப்படி சம்பந்தம் வரும். அதனால இதுவும் தப்பு. ஸோ நெய்தர் ஒன் நார் டூ. சரியா? கொஸ்டின் நம்பர் 14. அடுத்த ஒரு சிலாஜிசம். சரி, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமே. சம் கிரிக்கெட்டர் ஆர் பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம் கிரிக்கெட்டர் இருக்காங்க. சம் கிரிக்கெட்டர் வந்து பிளேயர். ஒரு கிரிக்கெட்டர் இவங்க வந்து என்ன பிளேயரா? அடுத்து எல்லா பிளேயருமே வந்து என்ன ஸ்போர்ட்மேன் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பிளேயருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓகே, இதுக்கப்புறம் என்ன வருது? சம் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து என்ன ஆர் நாட் கிரிக்கெட்டர்னு சொல்லியிருக்காங்களே. சரி, சம் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கிரிக்கெட்டர். ரைட் தானே? அதாவது இங்க இருக்கிற வந்து என்னன்னா
இது வந்து என்ன ஸ்போர்ட்ஸ்மேன்ல, அதாவது சம் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து என்ன நாட் கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து என்ன கிரிக்கெட்டரா இருக்கலாம், சில பேர் வந்து என்ன நான் கிரிக்கெட்டரா இருக்கலாம். ஸோ இதனால வந்து பெருசா எதுவும் இல்லை. சரி, இப்ப கன்க்ளூஷன்ஸ் பார்ப்போம். என்ன கேட்டுருக்காங்கன்னா, சம் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து என்னன்னா கிரிக்கெட்னு கேட்குறேன். இங்க ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து கிரிக்கெட் ஆமா தானே? இது வந்து கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அதாவது சம் கிரிக்கெட்டர் வந்து என்னன்னா பிளேயரா இருக்கும்போது எல்லா பிளேயருமே ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்காங்க. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், அந்த பிளேயருக்குள்ள இருக்கிற சில கிரிக்கெட்டர் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ்மேனா இருப்பாங்க. சம் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து கிரிக்கெட்டர், அது வந்து கரெக்ட். சரியா? இப்ப ஆல் கிரிக்கெட்டர் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ்மேன். இங்க பாருங்க, எல்லா கிரிக்கெட்டருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்ல முடியும், டெஃபினட்டா கிடையாது. சம் தான் சொல்ல முடியும். அதனால இது வந்து இன்கரெக்ட். ஆல் பிளேயர்ஸ் ஆர் வந்து கிரிக்கெட்டர். இங்க பாருங்க, எல்லா பிளேயருமே வந்து கிரிக்கெட்டர் அப்படிலாம் சொல்லல. சம் கிரிக்கெட்டர் வந்து பிளேயரா இருக்கும்போது சம் பிளேயர் வந்து கிரிக்கெட்டரா தான் இருக்கும், எல்லா பிளேயரும் கிடையாது. சரி, அடுத்து நோ ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து கிரிக்கெட்டர். இங்க பாருங்களேன், நோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுமே கிரிக்கெட்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட், அதாவது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் ஃபோர்த் கன்க்ளூஷன் வந்து கான்ட்ரடிக்ஷன்ல இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட்னு சொல்லிட்டீங்கன்னா இது வந்து தப்பா தான் இருக்கும். ஏன்னா சம் ஸ்போர்ட்ஸ்மேன் கிரிக்கெட்னு சொல்லும்போது எப்படி நீங்க நோ ஸ்போர்ட்ஸ்மேன் கிரிக்கெட்னு சொல்ல முடியும்? அதனால இதுவும் தப்பு. நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட்னால ஆன்சர் வந்து 3. ஒன்லி ஒன் மட்டும் தான் வந்து ஃபாலோஸ். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 15. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டான்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் குரூப்ல இருக்காங்க. ஸ்டாண்டிங் ஆன் ஏ ஸ்டேஜ் ஃபேசிங் வந்து என்ன நார்த் நோக்கி வந்து என்ன ஃபேஸ் பண்றாங்க. இப்ப ரோஹித் வந்து என்ன 30 மீட்டர் டு த ரைட் ஆஃப் வந்து என்ன விகாஸ். இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம். ஸோ விகாஸ் வந்து என்னன்னா இங்க இருக்காரு. இவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் ரைட் சைடு. ஸோ 30 மீட்டர் ரைட்ல இங்க இருப்பாங்க. இதான் வந்து என்ன ரோஹித் இருப்பாரு. உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 30 இருக்கு. சரி, அடுத்து சோமியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் 30 மீட்டர் டு த நார்த் ஆஃப் விகாஸ். அதாவது விகாஸுக்கு நார்த்ல வந்து 30 மீட்டர்ல யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 30 மீட்டர் சோமியா வந்து என்னன்னா இருக்காங்க. சரி, அடுத்து நமக்கு என்ன கேட்குறா, கைசன் வந்து ஸ்டாண்டிங் 10 மீட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் வந்து என்ன சோமியா. சோமியாக்கு லெஃப்ட்னா இதானே. ஸோ இதுல வந்து என்னன்னா கைசன்ஸ் வந்து என்ன இங்க இருக்காங்க. சரியா? ஸோ கைசன் இருக்காங்க எவ்வளோ 10 மீட்டர்ல இருக்காங்க. இப்ப அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, சஞ்சய் இஸ் ஸ்டாண்டிங் டு த சவுத் ஆஃப் வந்து அதாவது கைசனுக்கு சவுத்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சஞ்சய் வந்து என்னன்னா இருக்கான். சரி, அந்த இடத்துல தான் வந்து என்னன்னா சஞ்சய் இருக்காரு. ஓகேவா? எவ்வளவு எவ்வளவு ஸ்டாண்டிங் இந்த கைசன் லெஃப்ட் ஆஃப் விகாஸ். அப்ப லெஃப்ட் ஆஃப் விகாஸ் இங்க தானே சேம் லெவல்ல தான் வரும். ஸோ 10 வந்து வச்சுக்கலாம். சரியா? இப்ப என்ன கேள்வினா, இன் வாட் டைரக்ஷன் கைசன் ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரோஹித் அண்ட் வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் கேக்குறாங்க. இப்ப என்ன டைரக்ஷன் பாருங்க, யாருக்கு ரோஹித்ல இருந்து. நான் ரோஹித்ல இருந்து பார்க்கும்போது கைசன் என்ன டைரக்ஷன்ல இருக்கான். கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் தானே. கண்டிப்பா இங்க பாருங்க, இதுதான் வந்து என்ன நார்த், இது வந்து என்ன சொல்லி வரும்னா ஈஸ்ட், இது வந்து என்னன்னா வெஸ்ட், இது வந்து என்ன சவுத். அப்ப இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கான். அப்ப நார்த் வெஸ்ட். ஸோ அதனால வந்து என்னன்னா நமக்கு இது கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு ஆப்ஷன் வந்து என்ன எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? சரி, ரெண்டு ஆப்ஷனுக்குமே வந்து நார்த் வெஸ்ட் இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப ரோஹித் இங்க இருக்கா. சரியா? ரோஹித்துக்கும் அதாவது கைசனுக்கும் நான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். அதாவது இப்படி போலாம்ல. ஸோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா இந்த இதுல இருந்து நான் போயிருக்கலாம். சரியா? ஸோ நான் இதுல இருந்து போயிருக்கலாம். அப்ப இது இந்த இது ஃபுல்லாவே நான் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இதுல நான் போலாம். அப்ப எனக்கு இந்த இதுக்கான மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்க 30, இங்க ஒரு 10ல அப்ப 40. ரைட். இங்க இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆல்ரெடி வந்து என்னன்னா, அதாவது இங்க இருக்க வினய்க்கும் இங்க வந்து என்னன்னா சோமியாக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 30 மீட்டர். அப்ப இவங்களுக்கும் அதே மீட்டர் தானே இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன 30. ஆவா? பாருங்களேன், இங்க வந்து 40 இருக்கு, இங்க 30 இருக்கு. சோ இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ப பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ ரூட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் பிளஸ் வந்து என்னன்னா 40 ஸ்கொயரா. அவ்வளவுதான். இதுல வந்து என்னன்னா 30 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 9000 வரும். 40 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1600 வரும். ரைட். ரூட் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2500 வருமா? ரூட் ஆஃப் 2500 என்ன வரும்? டேரக்டா வந்து என்ன 50. ஓகே. சோ இதுதான் வந்து என்னன்னா 50 மீட்டர். ஆன்சர் வந்து ஈஸியா கொண்டா, பட் சில டைம் எடுக்கும். பட் அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 16. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லெட்டர் ட்ரையாட் ஃபாலோ பண்ற மாதிரியே வந்து என்னன்னா, இது இந்த 4 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இங்க எல் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. இங்க பி இருக்கு, இங்க வந்து டி இருக்கு. சோ இதுல ஏதாவது ஃபாலோ பண்ண முடியுதான்னு பார்க்கலாமே. இங்க பாப்போமே, எங்க இருக்கு? இங்க இருக்கு எல். அடுத்து என்ன இருக்கு? பி இங்க இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? டி இங்க இருக்கு. இங்க பாருங்களேன், அதாவது எல்ல இருந்து 3 லெட்டர் விட்டா வந்து பி வருது, இதுல இருந்து 3 லெட்டர் விட்டா வந்து என்ன டி வருது. அவ்வளவுதான், ஒரு பேட்டர்ன் வந்துச்சு. இந்த பேட்டர்ல வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். டி இருக்கு, ஹெச் இருக்கு, எல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஹெச் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இருக்கு. ரைட்டா தானே இருக்கீங்க? 3 லெட்டர் விட்டு வந்து ஹெச் இருக்கு, அடுத்து 3 லெட்டர் விட்டு வந்து எல் இருக்கு. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஏ இருக்கு, பி இருக்கு, கிடையவே கிடையாது. ஒரே இதுல வரக்கூடாது. அதுக்கு ஒரு டி இருக்கு, ஒய் இருக்கு. டி இங்க இருக்கு, ஒய் எங்க இருக்கு, அதுவும் வராது. அடுத்து பாருங்க, சி இருக்கு, இங்க இ இருக்கு. அதாவது சி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் விட்டு இ இருக்காது, அதெல்லாம் இது வராது. ஸோ அதனால இது வந்து டேட்டா இது ஆன்சர் போட்டலாம். பட் ஸ்டில் சில டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கணும். லாஸ்ட் லெட்டர் பாருங்க, கியூ இருக்கு, யூ இருக்கு, ஒய் இருக்கு. ஸோ கியூ இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கு கியூ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா யூ இருக்கு. சரியா? இந்த 3 லெட்டர் விட்டு யூ இருக்கு. யூக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஸோ கியூ இருக்கு, யூ இருக்கு. யூக்கு அப்புறம் வந்து என்னன்னா 3 லெட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய் இருக்கு. அதே பேட்டர்ல வந்து என்னன்னா ஐ இருக்கும், எம் இருக்கும், O இருக்கும். So, போட்டு பார்த்தா வந்துடும். சரியா? கொஸ்டின் நம்பர் 17. ஸோ ஆதர் மதர் ஃபீமேல் என்ன வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இப்ப இதை பார்க்கும்போது இந்த இது ஏன் வராதுன்னு சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏன் வராதுன்னா, நம்ம என்ன எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஃபீமேல் இருக்காங்க.
ஃபீமேல் வந்து கண்டிப்பா வந்து என்னன்னா எல்லா மதருமே வந்து ஃபீமேலா இருக்கணுமா, அதனால வந்து என்னன்னா ஃபீமேலுக்குள்ள வந்து மதர் இருப்பாங்கன்னு எடுத்திருப்போம். அதுக்குள்ள வந்து என்னன்னா ஆதர் இருப்பாங்க அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் இருக்கு, இங்க வந்து மதர் இருக்காங்க, இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதர் இருக்காங்க அப்படின்னு வரும்போது இது வந்து ரொம்ப இம்ப்ளிசிட்டா இருக்கும் அண்ட் ஆல்சோ பர்டிகுலரா மட்டும் தான் சொல்லும். இது ஓப்பன் எண்டட் வந்து அந்த மாதிரி இருக்காது. அதாவது இது எப்படி முடிக்கணும், ஒன்லி வந்து என்னன்னா ஃபீமேல் மட்டும்தான், அது மதர் மட்டும்தான் வந்து ஆதர் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து இன்கரெக்ட். சரியா? மூணாவது பாருங்க, இது வந்து வராதுன்னு தெரிஞ்சிடும் ஈஸியா. பட் இது மூணாவது வந்து என்னன்னா சில டவுட் இருக்கும். அதாவது ஃபீமேல் இருக்காங்க, ஃபீமேலுக்குள்ள வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் இருக்காங்க, மதர்ல வந்து என்னன்னா ஆதர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இதுவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். So இதே இதுலயுமே வந்து என்னன்னா ரொம்ப க்ளோஸ்ட் ப்ராக்கெட் மாதிரி இருக்கும். இங்க ஃபீமேல் மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. சோ அதுக்காக சொல்றேன். ஆனா ஃபோர்த் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். எப்படின்னு பாருங்களேன், ஃபீமேல் இருப்பாங்கல்ல, எல்லா மதருமே வந்து என்னன்னா ஃபீமேல், அதனால வந்து என்னன்னா உள்ளதான் இருப்பாங்க. இங்க மதர் இருப்பாங்க, இது வந்து என்ன ஃபீமேல். இப்ப என்ன இது என்ன சொல்லணும்னா இந்த ஆதர் இருக்காங்க பாத்தீங்களா, ஆதர் வந்து என்னன்னா ஃபீமேலாவும் இருக்கலாம், மதராவும் இருக்கலாம், அதே மாதிரி வந்து என்ன ஓப்பன் ஓரியன்டாவும் இருக்கலாம், வேற யாரும் வரலாம். சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கரெக்ட். சரியா? நம்ம புரிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, 18வது கொஸ்டின்ஸ் எக்ஸாக்ட் வந்து என்ன மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ப்ராப்ளம் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த இது வந்து பாருங்களேன், ஸோ இந்த லெட்டர் எப்படி மாறும் அப்படின்னா, ஸோ இப்படிதானே இருக்கு. அது இந்த லெட்டர் வந்து என்ன, ஸோ அப்படியே வந்து என்ன இந்த மாதிரி மாறும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த எஃப் வந்து என்னன்னா எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து மாறும். அடுத்து டி, ஸோ டி இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த இது வந்து என்ன இந்த மாதிரி மாறும். சரியா? ஸோ இப்படி பேட்டர்ல இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இருக்கிற ஆன்சர் வந்து இது மட்டும் தான். சரியா? ஸோ அதே மாதிரி எஸ்ஸும் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இந்த இங்க இந்த சைடுல இருக்கிற எஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது, ஸோ இந்த சைடு இருக்கிறது இது வந்து நார்மல் எஸ்ஸா மாறும். ஸோ இந்த வெளியே இருக்கிற எஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மல் எஸ்ஸா இருக்கிறது இந்த பக்கம் மாறும். அப்படி மாறுச்சு அப்படின்னா இது மட்டும் தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து 19. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 இருக்கு, 17 இருக்கு, 23 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்து 35 இருக்கு. சரி நம்ம சிம்பிளா போட்டுவோமே. 11 இருக்கு, இங்க 17 இருக்கு. என்ன கூட்டினா 17 வரும்? 6 கூட்டுவானா? அவ்வளவுதான். 17 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 23 இருக்கு. என்ன கூட்டினா 23 17 6 தான். அப்ப என்ன வேணா அவ்வளவுதான் பேட்டர்ன் வந்துச்சு. 23ல இருந்து இன்னொரு 6 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 வரும். 29ல இருந்து 6 கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 35 வந்துரும். அவ்வளவுதான். தட்ஸ் இட் வந்து என்னன்னா ஆன்சர். ஈஸியானதா இருக்கு இதெல்லாம். கொஸ்டின் நம்பர் 20 நம்ம வந்து லாஸ்ட் கொஸ்டின்ஸ். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன். சரி அதாவது இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இதுல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த இந்த இதை பாருங்களேன். இந்த ஒரு டயராம் இருக்குல்ல, இந்த டயராம் வந்து இங்கேயும் ஒட்டுது, இங்கேயும் ஒட்டுரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரே டயராம் வந்து இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இங்க நிறைய இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வரவே வராது. அதே மாதிரி இங்க வந்து ஒட்டவே இல்லை. இந்த இடத்துல ஒட்டணும். ஸோ அது வரல. இங்கே பாருங்க, இங்கேயுமே வந்து என்னன்னா இது வந்து கீழே ஒட்டணும். ஸோ அதுவும் வரல. அதனால வந்து என்னன்னா டேரக்டா ஆன்சர் வந்து இதுதான். சரியா? ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பார்த்தோம். 20 கொஸ்டினுமே வந்து என்னன்னா அவ்வளவு வந்து என்ன டஃபாலாம் இல்லை. கொஞ்சம் ஒரு சில 2 3 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா டைம் டேக்கனா இருந்தது. பட் ஈஸியா வந்து என்ன சால்வ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து என்னன்னா ரிமைனிங் வந்து என்னன்னா ஷிஃப்ட் 3ல வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ரீசனிங்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ அதோட வந்து என்ன நமக்கு என்ன அப்படின்னா ரீசனிங் வந்து என்ன வைண்ட் அப் ஆயிடும். ஏதாவது அப்படின்னா 2022-21ல எந்த மாதிரி வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வரைக்கும் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் லைக் ஷேர் வந்து சப்ஸ்கிரைப் சேனல். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.